Legendre figure when a particle is influenced simultaneously by two simple harmonic motions at right angles to each other, the resultant motion of the particle traces a curve. These curves are called a Lesage's figures. அதாவது when a particle is influenced simultaneously by simple harmonic motion. எத்தனை simple harmonic motion இருக்கணும்னா ரெண்டு simple harmonic motion ஒரே நேரத்துல ஒரு பார்ட்டிகல் மேல நடக்கணும். ரைட்டா? அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு simple harmonic motion எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at right angles to each other. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெண்டு simple harmonic motionம் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கணும். ரெண்டும் சைமல்டேனியஸா செங்குத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட மொத்த அந்த ரிசல்டன்ட் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து உருவாக்குது நமக்கு. அந்த கர்வுக்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா லெசாஜஸ் ஃபிகர் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் வந்து எப்படி இருக்கணும் ரைட் ஆங்கிள்ஸ் டு each other. அடுத்து இந்த லிஜாஜஸ் ஃபிகரை வச்சு நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the shape of the curve. அந்த கர்வோட ஷேப் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டைம் பீரியட், அப்புறம் phase difference, நெக்ஸ்ட் வந்து ஆம்பிளிட்யூட். அந்த ரெண்டு வைப்ரேஷனுடைய டைம் பீரியட், phase difference, ஆம்பிளிட்யூட் of the two constituent vibrations இதை டிபெண்ட் பண்ணிருக்கும். அடுத்து லிஜாஜஸ் ஃபிகரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஜாஜஸ் ஃபிகர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் டிட்டர்மினிங் த ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட்ஸ் ஆஃப் த டூ வைப்ரேஷன்ஸ் அண்ட் டு கம்பேர் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் டு டியூனிங் ஃபோர்க். அதாவது ரெண்டு வெவ்வேறு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியடுக்கான ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமா அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் விட இன்னொரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டைம் பீரியட் எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது ரெண்டு டியூனிங் ஃபோர்க், இசைக்கவைன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். அப்ப ஏதாவது ஒரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண முடியும்? நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் இந்த லிஜாஜஸ் ஃபிகர்ஸ் பயன்படுது. மேலே இந்த லிஜாஜஸ் ஃபிகர்ஸ் வந்து பெரும்பாலும் எதுல நம்ம பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா சிஆர்ஓல இந்த ஃபிகர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நேரடியா நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப இதுல நாம வந்து ரெண்டு விதமான இது பார்க்க போறோம் லிஜாஜஸ் ஃபிகர்ஸ்ல. ஒன்னு வந்து கம்போசிஷன் ஆஃப் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். இதுல ரெண்டு விதமானதுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா composition of two simple harmonic vibration of equal time period. ரெண்டு simple harmonic motion அது டைம் பீரியட் எப்படி இருக்கு? ஈக்குவல், இட் இஸ் 1:1 அந்த டைம் பீரியட்ல இருக்குது. இன்னொன்னு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோ. டைம் பீரியட் வந்து 1:2 ரேஷியோ. அது நம்ம இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எப்படி காம்போசிஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஏன்னா நம்ம லிஜாஜஸ் ஃபிகர் என்ன அப்படின்னா ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஜாயிண்ட் ஆகுறது தான், கம்பைன் ஆகுறது. அப்போ வந்து நம்ம ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துக்கலாம். ஒரே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய அதற்கான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா y1 = அது எப்படி எடுத்துக்கிறோம்? a1 sin ωt plus alpha 1. செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y2 = a2 sin ωt plus alpha 2 எடுத்துக்கிறீங்க. அடுத்து ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபார்முலா நமக்கு? y = y1 plus y2. இப்ப ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது? y = இந்த a1 sin ωt plus alpha 1 இது வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்து a2 sin ωt plus alpha 2 ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் A². இந்த கேபிட்டல் A² உள்ள a அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட்.
இதுல இந்த A1 ஸ்மால் A1 என்றது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனினுடைய ஆம்ப்ளிடியூட், A2 என்பது இரண்டாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி ஆல்பா 1ன்றது என்னது? ஆல்பா 1ன்றது இனிஷியல் பேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் SHM. ஆல்பா 2ன்றது அது மாதிரி செகண்டோட இனிஷியல் பேஸ். ஓகே. இப்போ A ஸ்கொயர், கேபிட்டல் A ஸ்கொயர்ன்றது ஆம்ப்ளிடியூடோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர். அதுக்கான ஃபார்முலாவே நம்ம நேரடியா போட்டோம். A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 cos ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா 2. இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி நமக்கு ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்கலாம். ஏன்னா என்ன கொடுப்பாங்கன்னா ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு என்ன கேட்கலாம், நமக்கு வந்து இந்த A ஸ்கொயர் கேட்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல A1 A2க்கு பதிலாக வேல்யூஸ் கொடுத்துடலாம். இங்கே ஒமேகா டி பிளஸ் ஆல்பா 1க்கு பதிலாக ஆல்பா 1 ஆல்பா 2க்கு பதிலாக என்ன பண்ணலாம், வேல்யூஸ் ஆங்கிளோட வேல்யூஸ் கொடுத்துடலாம். இப்போ உதாரணமா இப்போ Y1 ஈக்குவல் டு 2 sin ஒமேகா டி பிளஸ் 5/2, Y2 ஈக்குவல் டு 5 sin ஒமேகா டி பிளஸ் 5/3 இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த கொடுத்துட்டு நமக்கு ஆம்ப்ளிடியூட் கேட்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப A1 வந்து 2ன்னா அப்ப A1 ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க, 2 ஸ்கொயர் பண்ணி அது மாதிரி நம்ம கால்குலேஷனுக்கும் நமக்கு இது பயன்படும். நெக்ஸ்ட் tan pi. This is tan pi equal to A1 sin alpha 1 plus A2 sin alpha 2 by A1 cos alpha 1 plus A2 cos alpha 2. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். tan piன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், இதுல உள்ள அந்த எபோக் ஆங்கிள் sin pi அதே மாதிரி cos sin by cos அது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுல tan பையில இருக்கக்கூடிய பைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் பேஸ். அத ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய டோட்டல் பேஸ். அப்ப ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனும் கம்பைன் ஆன பிறகு நமக்கு வந்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இந்த ஃபார்முலாவுல எழுதுறோம். This y equal to a sin omega t plus phi. ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஒன்னு வந்து y1 இன்னொன்னு வந்து என்னது y2. இப்போ y1 வந்து என்னன்னு வச்சுட்டோம், நம்ம வந்து a1 sin omega t plus alpha 1, அடுத்து a2 sin omega t plus alpha 2. இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகி கிடைக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் y equal to capital A sin omega t plus phi. இப்போ இதுல கேபிட்டல் ஏன்றது என்னது, ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், கம்பைன் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட். இந்த பைன்றது என்னது, டோட்டல் எபோக். இங்க இதோடைய ஃபர்ஸ்ட் இதோடைய எபோக் ஆல்பா 1, இதோடைய எபோக் ஆல்பா 2. இப்ப ரெண்டும் சேர்ந்த பிறகு அதோடைய எபோக் வந்து என்னது பை அப்படின்றதுதான். இப்ப இந்த ஏக்கான ஃபார்முலா தான், ஏக்கான ஃபார்முலா என்ன, a1 ஸ்கொயர் பிளஸ் அதாவது a ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு வந்து a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா 2. அதுக்கப்புறம் இந்த பையை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா தான் என்னது, இந்த பை கால்குலேட் பண்ற ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா, இது tan பை. அதுல இருந்து நம்ம பை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப ஈக்குவேஷன் 6 is similar to the original equation 1 and 2. 6னா இந்த ஈக்குவேஷன், இது யார் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 போலவே இருக்கு, அதனுடைய கம்பைன் ஈக்குவேஷன். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இப்ப வந்து ஈக்குவேஷன் 6 வந்து ஈக்குவேஷன் 1 and 2 போல இருக்கு அப்படின்னா, அப்ப ஈக்குவேஷன் 6 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் யாருக்கான ஈக்குவேஷன் தான், ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். அப்ப ஈக்குவேஷன் 6 is similar to the original equations 1 and 2. அடுத்தது amplitude of the resultant vibration is A. இப்ப மொத்த resultant amplitude is capital A. எபோக் ஆங்கிள் வந்து என்னது பை. அப்ப the time period of the resultant vibration is the same as the original vibration. டைம் பீரியட் வந்து சேம் தான். ஏன் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒமேகா டி தான் இல்லையா. அடுத்த வேல்யூஸ் ஆஃப் a and பேஸ் given by equation 4 and 5. a யோட ஃபார்முலா வந்து a வந்து நம்ம 4ல இருந்து எடுத்துக்கலாம், பையோட வேல்யூ 5ல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் thus the resultant of, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா thus the resultant of two simple harmonic vibrations of the same period and acting in the same line is also a simple harmonic vibration with a resultant amplitude A and epoch angle phi. அதாவது ரெண்டு வேற வேற சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரெண்டுமே சேம் பீரியடா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அதுவும் என்னவா இருக்கும், அதுவும் இன்னொரு
சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல ஸ்பெஷல் கேசஸ் போட்டீங்க அப்படின்னா, இஃப் ஆல்பா 1 ஈக்குவல் டு ஆல்பா 2, ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துருந்தோம் இல்லையா, அது இரண்டினுடைய அந்த எபோக் ஆங்கிளும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஏ என்ன ஆகும்? ஏக்கு என்ன பார்க்கணும் சொல்லுங்க. a1 square plus a square equal to plus a2 square plus 2 a1 a2 cos alpha minus alpha 2. இப்போ ஆல்பா 1 ஆல்பா 2 சமம்னு சொல்லிட்டான். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இல்ல இது வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு? 0 ஆயிருமா? ஆல்பா 1 ஆல்பா 2 சமம்னா 0. அப்ப cos என்ன ஆயிருது? 0. cos 0 cos 0 cos 0 equal to எவ்வளோ? 1. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? a1 square plus a2 square plus 2a1 a2. இந்த a1 square plus இது வந்து capital A square equal to, அப்ப capital A square equal to a1 plus a2 whole square எழுதலாமா? அப்ப therefore a எப்படி எழுதலாம்? a1 plus a2 அப்படின்னு எழுதலாம். ரெண்டு எபோக் ஆங்கிளும் சேமா இருந்தா உங்களுக்கு ஆம்பிளிட்யூட், ரிசல்டன்ட் ஆம்பிளிட்யூட் எதுக்கு சமமா இருக்கு? தனித்தனி ஆம்பிளிட்யூட் தான் ஜஸ்ட் கூடுதல் ஆடிங், ரைட்டா? அதுக்கு ஈக்குவலா இருக்கு. சம்முக்கு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆம்பிளிட்யூட்ஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி இது இது என்ன ஆங்கிள்? ரிசல்டன்ட் எப்போ? ரிசல்டன்ட் எப்போக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு? tan பையா? tan பை ஃபார்முலா சொல்லுங்க. tan பை ஈக்குவல் டு a1 sin sin alpha 1 a2 sin alpha 2 divided by a1 cos alpha 1 a2 cos alpha 2. இப்ப அப்படியே வந்து alpha 1 alpha 2 சேம். அப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு? a1 sin alpha plus a2 sin alpha. இங்க என்ன வந்துரும் போது உங்களுக்கு? a1 cos alpha plus a2 cos alpha. இப்ப எதை வெளியில எடுக்கலாம்? மேல இருந்து sin alpha வெளியில எடுத்துடலாம். கீழே வந்து என்ன பண்ணிடலாம்? நீங்க cos alpha காமனா வெளியில எடுத்துக்கலாம். அப்ப sin alpha வெளியில எடுத்துட்டீங்கன்னா a1 plus a2 divided by cos alpha வெளியில எடுத்துட்டீங்கன்னா அது என்ன வந்துரும் உங்களுக்கு? a1 plus a2. இப்ப a1 plus a2 by a1 plus a2 என்ன உங்களுக்கு? கேன்சல். இப்ப இந்த சைடு என்ன இருக்கு நமக்கு? tan பை. அப்ப sin alpha by cos alpha equal to tan alpha. அப்ப tan pi equal to tan alpha. அப்ப therefore pi equal to alpha. அதான் நீங்க போட்டுருவோம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்போ தேர்ஃபோர் ஆல்பா 1 ஆல்பா 2 ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசல்டன்ட் வேல்யூவை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் இஸ் a1 பிளஸ் a2 ரிசல்டன்ட் எப்போவுக்கு வந்து ஆல்பாவுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ தேர்ஃபோர் y ஈக்குவல் டு a1 பிளஸ் a2 sin omega t பிளஸ் ஆல்பா எப்படி எழுதிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி ஜாயின் ஆனிச்சுன்னா அது வந்து எப்படி வந்து ஆட் ஆகுதுன்றதுக்காக பார்த்தோம். இப்ப நம்ம லிஜாசஸ் ஃபிகர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்க போகலாம். என்னன்னு பாக்குறீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த டூ சிம்பிள் ஹார்மோனிக் வைப்ரேஷன் என்ன டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டைம் பீரியட் ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து x equal to a sin omega t plus alpha இது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய அதோடைய ஃபார்முலா. ரெண்டாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஃபார்முலாவை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y equal to b sin omega t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு வந்து உங்களுக்கு ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ அதனால ஒரு இதை நம்ம என்ன எடுத்திருக்கோம் x ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம், இன்னொன்று வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். ஏன் ரெண்டு y எடுக்கலாம், ஏன்னா ரைட் ஆங்கிள்ன்றதுனால ரெண்டு வேற வேற டைரக்ஷன். இப்ப represent the displacements of a particle along the x and y axis due to the influence of two simple harmonic vibrations acting simultaneously on a particle in perpendicular direction. Here the two vibrations are of the same time period but are of different amplitudes and different phase angles. இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து two vibrations are of the same time period. ரெண்டு வைப்ரேஷன்ஸ் ரெண்டு வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு சேம் டைம் பீரியட் இஸ் சேம், ஆனா வந்து ஆம்பிளிடியூட்ஸ் பேஸ் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஆம்பிளிடியூட்ஸ் டிஃபரெண்ட் பேஸ் ஆங்கிள்ஸ். இதை டெரைவ் பண்ணிருக்கோம். டெரைவேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கடைசியில நமக்கு வந்து இந்த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1 வந்து x equal to a sin omega t plus alpha, ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து y equal to b sin omega t இல்லையா. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து sin omega t கால்குலேட் பண்றோம். அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு வந்து y equal to b sin omega t. அப்ப therefore sin omega t equal to y by b. அப்ப sin omega t y by b. இதுல இருந்து காஸ் ஒமேகா டி எடுக்கிறீங்க. இப்ப காஸ் ஒமேகா டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடும் நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதுல இருந்து காஸ் ஒமேகா டி எடுக்கிறதுக்கு ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு 1 minus sin square omega t. அப்ப cos omega t இதுல இருந்து எடுங்க. என்ன வந்துரும் உங்களுக்கு root of 1 minus sin square omega t equal to root of 1 minus இந்த sin omega t பதிலா என்ன போட்டுருக்கோம் நம்ம வந்து y by b. அப்ப sin square னா y square by b square. இப்படிதான் இந்த ஈக்குவேஷன் வரும். அப்ப cos omega t பதிலா என்ன போட்டுக்கலாம் நம்ம வந்து root of 1 minus y square by b square சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இதே மாதிரி x by a எடுக்கிறோம். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y by b எடுத்த மாதிரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எதை எடுத்துக்கலாம் நம்ம வந்து x by a, அதாவது x equal to a ன்றது x by a equal to sin omega t plus alpha ன்னு எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இப்ப sin of a plus b ஃபார்முலா வந்து sin a cos b plus cos a sin b. அதன்படி தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கும் sin a cos b plus cos a sin b. இப்ப இதுல இந்த substituting the value of the sin omega t and cos omega t. sin omega t ன்ற இடத்துல எல்லாம் என்ன போட போறோம் வந்து
y by b சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. cos omega t இருக்கிற இடத்துல என்ன போட போறோம் வந்து ரூட் ஆஃப் 1 minus y square by b square அதை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு x by a அப்புறம் அந்த sin omega t க்கு பதிலாக y by b cos alpha அப்படியே வந்துருது. cos omega t இருக்கிற இடத்துல 1 minus root of அந்த டேர்ம் வந்துருது. sin alpha போட்டுரும். அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா x minus a y by b இந்த y by b cos alpha இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்துட்டு இது அப்படியே எழுதிருக்கோம் இந்த டேர்ம். அடுத்து ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கடைசியில நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க வந்துருங்க. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் மைனஸ் 2xy by ab cos alpha equal to sin square alpha அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாருக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு வந்து பெர்ஃபெக்டான ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது யாருக்கான ஈக்குவேஷன்? சர்க்குலரா இருந்தா இது கிடையாது. இது வந்து பாரபோலிக்கு ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அல்லது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இப்படி வரும். ஒரு சைடு ஸ்கொயர் இருக்கும், இன்னொரு சைடு ஸ்கொயர் இல்லாத டேர்ம் இருக்கும். அதான் பாரபோலிக் ஈக்குவேஷன். இது வந்து எலிப்ஸ்க்கான ஈக்குவேஷன். இப்ப இதனுடைய அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம இது மாதிரி என்ன பண்ண முடியும்? நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா கொண்டு வர முடியும். இங்க காஸ் அண்ட் சைன் தான் இருக்குது. அப்ப இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டியது இல்லை. ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் 4 எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எதை குறிக்குது? எலிப்ஸ். எலிப்ஸ்க்கான ஒரு ஈக்குவேஷனா இருக்கும். ஈக்குவேஷன் 4 இஸ் எலிப்ஸ். அப்ப நீங்க ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சேம் டைம் பீரியட் ஒன்னொன்னு கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்ப this represents the general equation of an ellipse. Thus, due to the superimposition of two simple harmonic vibrations, the displacement of a particle will be along a curve given by equation 4. அப்ப இந்த equation 4 பயன்படுத்தி நீங்க வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரியான ட்ரேஸ் உருவாக்கும் அப்படின்றத நம்ம இந்த equation 4 யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமா இப்போ இந்த இதுல எது சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா தான். எது சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ? ஆல்பா மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது இல்லையா? இப்ப ஆல்பாக்குள்ள 0 போடுங்க. இதுல ஆல்பாக்குள்ள 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஆல்பாக்குள்ள 0 போட்டீங்கன்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் சரி மைனஸா மைனஸ் 2xy by ab cos ஆல்பாவில் 0 பண்ணீங்கன்னா 1 அப்ப ஈக்குவல் டு சைன் 0 சைன் என்ன ஆயிரும்? உங்களுக்கு 0. இப்போ இதை மேலும் எப்படி சுருக்கலாம்? x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இதை ஈக்குவல் டு கொண்டு போயிருங்க. என்ன வருது? 2xy by ab. இப்ப ab குறிக்க பெருக்கி கொண்டு வாங்க. இங்க ரெண்டுக்கும் ab போட்டீங்கன்னா என்ன வருது? ab xy கொண்டு வந்துடலாம் கீழே. ரைட்டா? ab xy எப்படி கொண்டு வாங்க? ab xy இன்ட்டு x ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அடுத்து என்ன வருது உங்களுக்கு? பிளஸ் ab by xy இன்ட்டு y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? நமக்கு 2 அப்படின்னு வரும். இப்ப இதை நன்மை அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸுக்கு எக்ஸ் அடிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏக்கு இது அடிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஒய்க்கு ஒய் அடிக்கலாம், பிக்கு பி ஸ்கொயர் அடிக்கலாம். என்ன அடிச்சு சுருக்குனீங்கன்னா என்ன வருது? இப்ப என்ன வருது? பிஎக்ஸ் பை ஏ ஒய்யா பிளஸ் ஒய்ஏ பை எக்ஸ்பி ஈக்குவல் டு 2. இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து
இல்ல ஆக்சுவலா இதை கூட இது மாதிரி எக்ஸ்ஒய் அப்படியே நம்ம இந்த சைடே வச்சிருந்துருக்கலாம். எக்ஸ்ஒய் என்கிட்ட கூட வச்சுக்கலாம். வச்சு அப்படின்னா அங்க இருக்குல்ல. ஓகே, இதை என்ன பண்ணிருக்கோம், நல்லா இருக்கு. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் 2xy பை ஏபி. இது வந்து ஆக்சுவலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எழுதலாம். அப்ப வந்து உங்களுக்கு அதுல போட்டுடலாம் டைரக்டா. அது கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, எக்ஸ் பை ஏ மைனஸ் ஒய் பை பி. ஆக்சுவலா இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். எக்ஸ் பை ஏ மைனஸ் ஒய் பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்ப therefore எக்ஸ் பை ஏ மைனஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 0 எழுதலாம். இப்ப இதுல இருந்து நீங்க வந்து ஒய் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, பி பை ஏ இன்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ y ஈக்குவல் டு பி பை ஏ இன்டு எக்ஸ். இப்போ y ஈக்குவல் பை பை 4. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7 பை பை 4 மைனஸ் 5 பை 4 எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு, 6 5 பை 4. இது அடிச்சீங்கன்னா 3 பை 2 இன்டு 5. ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. 3 பை 2 5னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வருது, 9 27 270 டிகிரி டிஃபரன்ஸ். அடுத்து இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து யார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, வேற இன்னொரு 2 ஆப்ளிக் எலிப்ஸ் இருக்குல்ல, யாராரு 3 பை பை 4ம் 5 பை பை 4 என்னது, இது ரெண்டும் ஆப்ளிக் எலிப்ஸ். அப்ப மொத்தம் 4 ஆப்ளிக் எலிப்ஸ் இருக்கு. அதெல்லாம் 5 பை 4 7 பை பை 4 ஒரே மாதிரியானது. 3 பை பை 4ம் 5 பை பை 4 என்னது, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து 5 பை 2க்கும் 3 பை பை 2க்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்டான எலிப்ஸ், எந்த ஒரு சாய்வு இல்லாம கரெக்டான ஒரு எலிப்டிக் இது வந்து நமக்கு கிடைக்குது. இதே நமக்கு கேட்கலாம். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ஆல்பா ஈக்குவல் டு 5 பை 4ன்ற போது லிஜாஜஸ் ஃபிகர் என்ன வடிவத்தில் இருக்கும், அது மாதிரி ஆல்பா ஈக்குவல் டு 3 பை 5ன்ற போது லிஜாஜஸ் ஃபிகர் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து கேட்கலாம். இப்ப எப்பெல்லாம் நமக்கு எலிப்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் எலிப்ஸ் கிடைக்கல ஆல்பா ஈக்குவல் டு 0 பை 2 பை இதெல்லாம் நோட் பண்ணீங்க. இது எல்லாமே என்னது, ஸ்ட்ரைட் லைன். இதை மொத்தமா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்து எப்பெல்லாம் நமக்கு எலிப்ஸ் கிடைக்கும், மற்ற எல்லா டைம்லயும் நமக்கு என்ன கிடைக்குது, எலிப்ஸ் கிடைக்குது. அதுல பெர்ஃபெக்ட் எலிப்ஸ் எப்ப கிடைக்குது, ஆல்பா ஈக்குவல் டு 5 பை 2. அடுத்து என்னது 3 பை பை 2. வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் எலிப்ஸ். அடுத்து ஆல்பா ஈக்குவல் டு 5 பை 4 7 5 by 4 and 3 by 5 by 2 are 3 by 4 and 5 5 by 4. இப்பெல்லாம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஆப்ளிக். இதுல பாத்தீங்கன்னா 0 பை 2 பை பையோட என்னது மல்டிபிள்ஸ், முழு மடங்குல என்ன கிடைக்குது நமக்கு, ஸ்ட்ரைட் லைன். பாதியா இருக்கிறதெல்லாம் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, எலிப்ஸ். கால் மடங்கா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ளிக் எலிப்ஸ். அவ்வளவுதான். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்க வந்து இந்த ஆப்ளிக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். But the resultant vibration of a particle will depend upon the value of the alpha. அப்போ அந்த பார்ட்டிகல் எப்படி வைப்ரேட் ஆகும்ன்றது யாரை சார்ந்து இருக்கு,
ஆல்பாவை சார்ந்து இருக்கு. ஆல்பான்றது யாரு? ஆல்பான்றது இங்க இங்க வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம்ல, இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் யாரு? ஒமேகா டி பிளஸ் ஆல்பா, ரெண்டாவது பேஸ் வந்து ஒமேகா டி. இந்த ரெண்டுக்கும் உள்ள பேஸ் டிஃபரன்ஸ் அந்த ஆல்பா. அடுத்து figure represents the resultant vibration for, அது ஓகே, அது நம்ம பார்த்தோம். இது ஒவ்வொன்றும் எப்படி வருது, ஏன் வந்து எலிப்ஸ் வருது, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆல்பா 0 or 2 pi, it is a straight line. ஆல்பா equal to pi is straight line. இது எலிப்ஸ். இதுவே இதனுடைய ஸ்பெஷல் கேஸ் தான் இது. ஏஎம்பிஎஸ் ஆமா இருந்தா என்ன இருக்கும்? சர்க்கிள். அடுத்து நம்ம பார்க்க போறது composition of the two simple harmonic motions at right angles. ஆனா வந்து அந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல இருக்கு. அப்ப இது வந்து ஒமேகா டி, இது வந்து என்னது 2 ஒமேகா டி. அதுல வந்து ரெண்டுமே ஒமேகா டி, அதனால டைம் பீரியட் இஸ் சேம். இங்க வந்து டைம் பீரியட் எப்படி இருக்கு உங்களுக்கு? டபுள். எக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டைம் பீரியட் வந்து 2 ஒமேகா டி. ரெண்டாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியட் ஒமேகா, அது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒமேகா டி. அங்க 2t, இங்க இருந்து டி மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டெரைவ் பண்ணி கடைசியில ஒரு ஃபார்முலா கொண்டு வர்றாங்க, ரைட்டா? அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ரைட்டா? இப்ப இந்த ஈக்குவேஷன் யாருக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி போன தடவை கடைசி ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ்கான சொன்னாலே அதே மாதிரி இது ஹேவிங் எத்தனை லூப்? 2 லூப்ஸ். இதை அண்டல் பண்ணிக்கங்க, 2 லூப் இருக்குது. இங்க டைம் பீரியட் எவ்வளவு? 1:2. மேல முதல்ல பார்த்தது டைம் பீரியட் எவ்வளவு? 1:1. 1:1ல எத்தனை லூப் இருந்தது? ஒரே ஒரு எலிப்ஸ் தான். அது ஒரு எலிப்ஸ் ஒரு லூப். ஆனா இங்க எத்தனை லூப் இருக்கு? நமக்கு 2 லூப் இருக்கு. டைம் பீரியட் எப்படி இருக்கு? 1:2 இருக்கு, ரைட்டா? அப்ப அதுக்கு ரெண்டுக்கு இடையில ஏதாவது என்ன இருக்கலாம், நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். டைம் பீரியடுக்கும் லூப்புக்கு இடையில என்ன இருக்கு? அப்ப கனெக்ஷன் இருக்கு, ரைட்டா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம போன தடவை மாதிரியே அப்படியே டெரிவேஷன் தான், ரைட்டா? டெரிவேஷன் பண்ணி நம்ம அங்க வந்துடலாம். இப்ப ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 லூப். இப்ப இந்த 2 லூப் பாத்தீங்கன்னா இப்ப எந்த மாதிரி கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப வந்து 1:2ன்ற ரேஷியோல நீங்க டைம் பீரியட் இருக்கக்கூடிய 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை கம்பைன் ஆகும்போது நமக்கு லிஜாசஸ் ஃபிகர் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் 8 மாதிரியான ஒரு வடிவம் கிடைக்கும். என்ன மாதிரியான வடிவம் கிடைக்குது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே 8 மாதிரியான ஒரு வடிவத்துக்கு கிடைக்கும். இப்ப எதெல்லாம் 8 பெர்ஃபெக்ட் 8 கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு 0வும் ஆல்பா ஈக்குவல் டு பை, இது ரெண்டும் வந்து நமக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது பெர்ஃபெக்டா கிடைக்குது. இது அதே மாதிரி 5/4, இது வந்து ஆக்சுவலா 3/4 இருக்கும். 5/4, அடுத்து 5/2, அடுத்து 3/4 போட்டுக்குங்க. இப்ப ஸ்பெஷல் கேசஸ் வந்துருங்க. இதுல நம்ம சொல்லிருப்போம் when எப்பெல்லாம் ஆல்பா ஈக்குவல் டு 0, பை 2 பை 0, பை 2 பை இதெல்லாம் போடும்போது நமக்கு இந்த ஃபார்முலாவில சப்ஸ்டிட் பண்ணணும். சைன் ஆல்பாவுக்கு என்ன ஆயிரும் உங்களுக்கு? இது வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. அப்ப பேலன்ஸ் வந்து x/a² பிளஸ் 4y²/b². இந்த y² உள்ள வந்துருந்தா இது வந்து பிராக்கெட்ல தான் இருக்கும். y²/b² மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதை நம்ம இங்க போட்டிருப்போம். இதை நம்ம பெருசா இன்சிஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து யாருக்கான, இந்த ஈக்குவேஷன் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் 8 அண்ட் எத்தனை லூப்? 2 லூப்புக்கான அந்த வடிவத்துக்கான ஈக்குவேஷன். இதே போல ஆல்பா ஈக்குவல் டு 5/2.
ஆல்பா 5/2 போட்டீங்கன்னா சைன் வேல்யூ வந்து இருந்து ஆமா 1. ஏன்னா 90 டிகிரினா சைன் வேல்யூ 1. அப்போ வந்து என்ன ஃபார்முலா கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குது. y² = minus b²/2a into x minus a. இந்த சைடு y வந்து ஸ்கொயர்ல இருக்கு, இந்த சைடு என்ன இருக்கு, x வந்து ஸ்கொயர் இல்லாம டேர்ம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி என்ன டேர்ம்ன்ற போது இது b²/a² இஸ் கான்ஸ்டன்ட். அப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேரபோலா. பேரபோலானா இதுதான் பேரபோலா பார்க்கலாம். y² = 4ax. ஒரு சைடு ஸ்கொயர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்கொயர் இல்லாத டேர்ம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம், அடிஷனலா சில கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பேரபோலிக்னு சொல்லலாம். அப்ப அதே மாதிரி வர்றதுனால இதை என்ன சொல்றாங்க, பேரபோலா. அப்படியே வெர்டெக்ஸ் வந்து a,0. ஏன்னா x மைனஸ் ஏன்னு வர்றதுனால x ஓட வெர்டெக்ஸ் a, இங்க வெறும் ஒய்ன்னு வர்றதுனால வெர்டெக்ஸ் ஒய்க்கு எதுவுமே இல்லைல்ல, அதனால என்ன சொல்றோம் 0. இப்ப இதுக்கான வெர்டெக்ஸ் என்ன, y² = 4ax என்ன வெர்டெக்ஸ் வரும், வெர்டெக்ஸ். இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு வெர்டெக்ஸ் a,0 போட்டிருக்காங்கல்ல, அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு வெர்டெக்ஸ் என்ன வரும், இது எப்படி a,0 போட்டாங்கன்னா இங்க x மைனஸ் என்ன இருக்குங்க, x ஓட a சேர்ந்திருக்கு, இங்க y ல என்ன சேர்ந்திருக்கு, y மட்டும் தான் இருக்கு. y மைனஸோ அல்லது y பிளஸோ எந்த டேர்மும் இல்ல. அப்போ yக்கு அடுத்து என்ன வருதோ அதான் வெர்டெக்ஸ்ல வரும். என்ன போறது, இதுக்கான வெர்டெக்ஸ் வந்து என்னது 0,0. வெர்டெக்ஸ்னா இப்ப வந்து y மைனஸ் y1 = 4a x minus x1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா this x1, y1 is the என்னது வெர்டெக்ஸ், ரைட்டா. அப்ப இங்க அதான் இப்படி 0 a,0 இப்படி வருதுன்னா xல வந்து உங்களுக்கு வெர்டெக்ஸ் இது இருக்கு, என்ன இருக்கு, a இருக்கு, yல இல்ல. சோ அதனால a,0 போட்டுருக்கோம், வேற இல்ல. இவ்வளவுதான் வந்து லிஜாஜஸ் ஃபிகர். இப்ப நமக்கு வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நீங்க கம்பைன் பண்ணும்போது அதுல வந்து டைம் பீரியட் இஸ் 1:1 இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது, எலிப்ஸ். ஆனா 1:2 இருந்தா என்ன கிடைச்சிருக்கு, 8. அதான் ஃபிகர் ஆஃப் 8. எத்தனை லூப்பு, 2 லூப்பு. முதல்ல பார்த்தது வந்து எத்தனை லூப்புனா ஒரு லூப்பு தான், ரைட்டா. அதுல என்னென்ன வடிவத்துக்கு என்னன்றதை பாத்துக்குங்க. இப்ப வந்து நம்ம இதுக்கப்புறம் லிஜாஜஸ் ஃபிகரை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற டாபிக் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த லிஜாஜஸ் ஃபிகரை எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இதை எப்படி வரைகிறது அப்படின்றதுக்கான 2 எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இருக்கு. இது நமக்கு சிலபஸ்ல இல்லைன்றதுனால மெத்தடை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ஆப்டிக்கல் மெத்தடு, இன்னொன்று வந்து என்னது பிளாக்பர்ன்ஸ் பெண்டலம். பிளாக்பர்ன்ஸ் பெண்டலத்தை பயன்படுத்தி லிஜாஜஸ் ஃபிகரை நீங்க நேரடியா வரைய முடியும். அதே மாதிரி ஆப்டிக்கல் மெத்தடை பயன்படுத்தி ஒரு மிரர்ல லிஜாஜஸ் ஃபிகரை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இப்ப இதே மாதிரி 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை வைப்ரேட் பண்ண வச்சு அதை நம்ம ஒரு மிரர்ல என்ன பண்ண முடியும், இதே மாதிரியான ஒரு ஃபிகரை நம்ம உருவாக்கி நம்ம பார்க்க முடியும். அதுதான் அது நமக்கு சிலபஸ்ல இல்லைன்றதுனால மெத்தட் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இப்ப நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் த லிஜாஜஸ் ஃபிகர். இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, டு டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட். இதை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம டைம் பீரியட். இப்ப 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இடைப்பட்ட டைம் பீரியட் ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோர்க், ரைட். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்ப லிஜாஜஸ் ஃபிகர்ஸ் help in determining the ratio of the time periods of 2 constituent vibrations from the Lijages figure. The number of times the curve touches the horizontal and the vertical sides of a rectangle bounding the Lijages figure is found. If the curve touches the horizontal side m times and the vertical side என்னது n times, the ratio of the time period is m/n. In the figure of 8 2.10, the curve touches the horizontal side once and the vertical side is thrice. Hence the time periods are in the ratio 1:2. என்ன ரேஷியோ கொடுக்குறாங்க, ஹரிசாண்டல் சைடு இன்னொன்னு என்னது வெர்டிகல் சைடு. ஹரிசாண்டல் சைடுல எத்தனை இடத்துல டச் பண்ணுது, வெர்டிகல் சைடுல எத்தனை இடத்துல டச் பண்ணுது
அப்படின்றத கண்டுபிடிச்சு ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு டைம் பீரியடுக்கான என்ன கிடைச்சிடும், நமக்கு வந்து ரேஷியோ வந்து கிடைச்சிடும். இப்ப பிகர் ஆஃப் 8 அந்த பிக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி டச் பண்ணுன்றது தெரியும். இப்ப பிகர் ஆஃப் 8 வரைஞ்சிருக்கும் இல்லையா, இது வந்து எங்கெங்கெல்லாம் டச் பண்ணிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பிகர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிகர்ல டச் பண்ணி இருக்கிறத நம்ம வந்து கிரீன் கலர்ல போட்டுக்குவோம். இங்க பண்ணுதா, இங்க பண்ணுதா, அடுத்து இந்த இடம், இந்த இடம். அதே மாதிரி இது வந்து இங்க இங்க பண்ணும். அதே மாதிரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் மட்டும் பார்த்து இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹரிசாண்டல் சைடு ஒன்ஸ் அண்ட் வெர்டிகல் சைடு ட்வைஸ். Lichaj's figure help in determine the ratio of the time period after 2. Okay. From the Lichaj's figure, the number of times the curve touches the horizontal and the vertical side of a rectangle. Bounding the Lichaj's figure is found. If the curve touches the horizontal side m times, 2.10. Two by horizontal side is 2. Vertical of the horizontal 4. Horizontal 4. Okay. 2 by 4. அவ்வளவுதான். இந்த சைடு 4 இருக்கு, 4 இந்த சைடு வந்து 2. அதே மாதிரி நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கரெக்டா வரும். இந்த சைடு எடுத்துட்டு நமக்கு 1, இங்க வந்து 2. ப்ளஸ் 1 is 2. அது மாதிரி எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த டச் பண்ற ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு என்ன ரேஷியோ சொல்றோம், டைம் பீரியடுக்கான ரேஷியோ. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆமா, இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது 1/1 இல்லையா ஃபர்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் சைட்லயும் 2 இடத்துல டச் பண்ணுது, ஹரிசாண்டல் எந்த இடத்துல டச் பண்ணுது 2. அப்ப 2/2 is 1:1 ரேஷியோ. இப்ப இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லிச்சாஜஸ் ஃபிகரை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அதாவது டைம் பீரியடுக்கான ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனிங் ஃபோர்க். டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் த கிவன் டியூனிங் ஃபோர்க் A has an unknown frequency N1. ஒரு டியூனிங் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, அதோட A யோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னது N1 வச்சுக்கிறோம். இன்னொரு டியூனிங் ஃபோர்க் P எடுக்கிறோம், நியர்லி த சேம் ஃப்ரீக்வன்சி as that of A. ஏயும் பியும் கிட்டத்தட்ட நியர்லி சேமா இருக்கணும். அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ N. பியோட ஃப்ரீக்வன்சி வந்து N எடுத்துக்கிறாங்க. அடுத்து set the two tuning forks to vibrate in perpendicular planes. ரெண்டையும் வந்து பெர்பெண்டிகுலரா வைப்ரேட் பண்ண போறோம். as in optical method யூஸ் பண்ணி லிச்சாஜஸ் ஃபிகரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல இருந்து லிச்சாஜஸ் ஃபிகரை நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ as the tuning fork differ the phase difference between the two changes with time. The Lichaj's figure obtained are shown in figure 2.4. Due to continuous change in shape, the pattern changes in shape continuously with the phase changing from 0 to 5. But suppose the complete cycle of changes takes place in t seconds, then the difference in frequencies of A and B equal to 1/t. Therefore, frequency of A equal to n plus or minus 1/t. இப்போ இதோடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து now attach a little wax to the tuning fork A. Repeat the experiment and note the time taken to complete one cycle of operation. Suppose time taken is t1. If t1 is less than time t, then the frequency A equal to n plus 1/t. If t1 is greater than t, A equal to n minus 1/t.
hence the correct value of the frequency of the unknown tuning fork can be determined. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து ஏ, இன்னொன்னு வந்து என்னது பி. இதுல ஏயோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா N1 வச்சுக்கிறோம். பியோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னது N. இந்த N வந்து நமக்கு தெரியும். N வந்து என்னது நமக்கு தெரியும், ரைட்டா? இப்ப நம்ம வந்து இது ஏயோட ஃப்ரீக்வன்சி N1ன்னா நம்ம பி எடுக்கிறோம்ல, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னா இதுக்கு ஓரளவு பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்றாங்க, ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கையும் பயன்படுத்தி ஆப்டிக்கல் மெத்தடை பயன்படுத்தி இது ஃபுல்லாவே என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கை ஆப்டிக்கல் மெத்தடை பயன்படுத்தி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், லிஜார்ஜஸ் ஃபிகரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இந்த லிஜார்ஜஸ் ஃபிகரை ஒரு முழு சைக்கிளுக்கும் வர்றதுக்கு 0ல இருந்து 2π வரைக்கும் நம்மளுடைய ஆங்கிளை மாத்தி மாத்தி செஞ்சு கொண்டு வர்றதுக்கு ஆகிற டைம் எவ்வளவுன்றத நம்ம கால்குலேட் பண்றோம். அந்த டைம் எவ்வளவு, டி, ரைட்டா? அதான் லிஜார்ஜஸ் ஃபிகர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆகக்கூடிய டைம். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் வந்து எவ்வளவுன்னா டி அப்படின்னா, அப்ப ஏயோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா n பிளஸ் ஆர் மைனஸ் 1/t எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஏயோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, என்னன்றது பியோட ஃப்ரீக்வன்சி பிளஸ் அல்லது மைனஸ் 1/t. அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது n பிளஸ் 1/tயா அல்லது n மைனஸ் 1/tன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டியூனிங் ஃபோர்க்ல வேக்ஸ் தடவ போறோம். எதை தடவ போறோம், வேக்ஸ் நீங்க தடவ போறீங்க. அதான் இங்க சொல்லியிருக்கோம், நம்ம அட்டாச் a little wax to the tuning fork A. ஏயோட ஒரு வேக்ஸ் நீங்க தடவுறீங்க. திரும்ப இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அப்ப டைம் வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, அதே டைம் வராது. ஏற்கனவே டி வந்துச்சுல, இப்ப எவ்வளவு வரும், T1 அப்படின்னு வரும். இப்ப கண்டுபிடிச்ச டைம் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச டைமை விட எப்படி இருந்தா லெஸ்ஸரா இருந்தா, அப்ப ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னு எடுத்துக்கணும், நம்ம வந்து n, அதாவது பியோட ஃப்ரீக்வன்சியோட கூட இருக்கும், ரைட்டா? இது T1 கம்மியா இருந்தா. அதுவே T1 வந்து கிரேட்டர் than T இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஏயோட ஃப்ரீக்வன்சி n மைனஸ் 1/t. இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப in an experiment to obtain Lijars's figure, one tuning fork is of frequency எவ்வளோ, ஒரு tuning fork எடுத்திருக்கோம், அதோட frequency எவ்வளோ 250 Hz, and a circular figure occur after every 5 seconds. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது, ஒவ்வொரு 5 செகண்ட்லயும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சிருது. அப்ப செகண்ட் டைம் வந்து எவ்வளவு, t equal to 5 seconds. What deductions may be made about the frequency of the other tuning fork? இப்ப கொடுத்துருக்கிறதுல இருந்து நீங்க இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வேக்ஸுக்கான வேல்யூ கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் இது மட்டும் கொடுத்துருக்கான். இப்ப ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏ எவ்வளோ, 250 Hz. டைம் ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எவ்வளோ, 5 செகண்ட். அப்ப டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி, அப்ப ரெண்டு டியூனிங் ஃபார்க்குமான ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1/t. இட் இஸ் 1/t. t equal to எவ்வளோ, 5. therefore 1/5 equal to எத்தனை ஹெர்ட்ஸ், 0.2 Hz. அப்ப இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கலாம், இந்த ஏயோட 0.2 ஆடிங்கா இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கலாம், ஆமா குறைஞ்சிருக்கலாம். இது வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் கேட்பாங்க. 250.2 ஆர் 249.8 Hz. சரி, இப்போ ஒருவேளை இதுல வேக்ஸ் தடவுறீங்க, எது தடவுறீங்க, வேக்ஸ் தடவுறீங்க. அப்ப கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் வந்து உங்களுக்கு 6 செகண்டா மாறுது. அப்ப அதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கலாம், பிளஸ் மைனஸ். டைம் வந்து வேக்ஸ் தடவுறதுக்கு முன்னாடி டைம் வந்து கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் வந்து எவ்வளோ, 5 செகண்ட். இப்ப வேக்ஸ் தடவுன பிறகு இதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். அப்ப அதுல டைம் பீரியட் எவ்வளவு கிடைக்குது, நமக்கு 6 செகண்ட் கிடைக்குது. அப்ப n மைனஸ் 1/t. n மைனஸ் 1/t எந்த ஃபார்முலா வரும் உங்களுக்கு, மைனஸ். அப்ப இது, அப்ப அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளவு, 249.8. அதாவது மேல என்ன சொல்லியிருக்கோம் நம்ம வந்து, T1 is greater than T. T1 வேக்ஸ் தடவுன பிறகு உள்ள டைம் வந்து அதிகமா இருந்தா, ஏன்னா டைம் அதிகமா இருந்தா ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்,
ஃப்ரீக்வன்சி அது குறைக்குது. ஸோ அதனால n மைனஸ் 1/t. இந்த ப்ராப்ளம் நமக்கு லாஸ்ட் இயர் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஆமா கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பீட்ஸை யூஸ் பண்ணியும் இதே மாதிரி நம்ம டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கும். அதுக்கு இதே மாதிரி மெத்தட் தான்.